தெரியல. எப்பா கலைஞர் வாழ்கன்னு சொல்லுங்க, அடுத்து தளபதி வாழ்கன்னு சொல்லுங்க, அடுத்து மறக்காம உதயநிதி வாழ்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அன்பு கட்டளை தலைமை திமுக தலைமை சொல்லியிருக்கலாம். ஒரு வருத்தத்தோடு தான் அவர் ஜெகத்ரட்சகன் சொன்ன மாதிரி இருந்தது. ஜெகத்ரட்சகன் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு தமிழ் இலக்கியவாதி. கம்பராமாயணத்தை பற்றி அழகாக பேசினார்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே ரசிப்பாங்க. 74 வயசுள்ள ஜெகத்ரட்சகன் வந்து 1980லேயே முதல்ல எம்எல்ஏவாக இருக்கார். அதிமுக சார்பாக எம்எல்ஏ இருந்திருக்காரு. அதற்கப்புறம் 1984லே லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பாராளுமன்ற உறுப்பினராக 1984லே இருந்திருக்காரு. அதுக்கடுத்து 99, 2004, 2009 கண்டினியூவாக ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அவரை போய் உதயநிதி வாழ்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அப்படின்னு தமிழர்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். ஆனால் கழகத்து உடன்பிறப்புக்கு வந்து உற்சாகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட இளைய தலைவரை சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெகத்ரட்சகன் வீட்டில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த ஆளுக்கு இந்த வயசுக்கு பிறகு இது தேவையா?